வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க, புதுசாக துளிர் வர்றதுக்கு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நிறையா பேருடைய ரெக்வஸ்ட்டு அதிகமாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது துளிர் வந்த ஒரு பாட்டு நமக்கு இல்லைங்களா. இப்போ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, துளிர் வர்றதுக்காகவே நம்ம தனியாக ஒரு பிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பகுதி. அது ஏன் அப்படி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத நான் பல தடவை வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருந்தேன். பட் இந்த முறை நான் அதுவும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். அதுக்கு மூல காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, எந்த செடியில் எனக்கு பூ அதிகமாக வரலையோ, அல்லது எந்த செடி எனக்கு பூ அறுவடை முடிஞ்சதோ, அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பகுதியாகவோ அல்லது ஒரு வரிசையில் ஒரு 10 செடி இந்த மாதிரி இருக்குதுன்னா, அதை நான் மேலே நான் கட் பண்ணி விட்டுறது. இதெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டது தான். அப்போது அந்த ஒரு வரிசையில் ஒரு 50 செடி இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதில் ஒரு 40 செடியில் 35 செடியில் பூ வந்தால் மீதி 10-15 செடி இந்த மாதிரி ரெடி ஆகும். ஸோ ரொட்டேஷன் பேசிஸ், சுழற்சி முறையில் எனக்கு பூ வரும். இது ஒரு நல்ல ஒரு யுக்தியாக எனக்கு தோணுது. அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா, என்ன மாதிரி மருந்து நான் இப்போ தெளித்தேன், எனக்கு இந்த மாதிரி துளிர் வந்தது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். நான் இந்த வீடியோட ஒரு மிடில் பகுதியில் நான் இந்த ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். அது என்ன மருந்து அப்படின்றது நான் சொல்கிறேன். சல்ஃபர் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சல்ஃபர் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்டெயின்ஸ் பிராண்டில் வர மைக்ரோ நியூட்ரண்ட் ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டேங்க் ஒரு 25 கிராம் அல்லது 30 கிராம் நீங்கள் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். அந்த ஃபோட்டோ அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நமக்கு பூ கிளம்பும். அது நான் பண்ணதில் இப்போ இந்த நேற்று முன்னாடி நான் துளிருக்காக மருந்து அடித்தேன். இது 2 தான் சேர்த்து அடித்தேன். இது கூட நீங்கள் போரான் நீங்கள் சேர்த்துக்கலாம். போரானு, மைக்ரோ நியூட்ரண்ட்டு, அதுக்கப்புறம் சல்ஃபர், இது 3 நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். பண்ணும்போது நமக்கு செடி பார்த்திங்கன்னா, இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற பிரச்சனை நமக்கு அறவே நீங்கிடும். செடி இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற இந்த தோட்டம் மாதிரி பச்சை பசேல்னு இருக்கும். 3வது பார்த்திங்கன்னா, புது துளிர் வந்தால் தான் நமக்கு பூ வரும். அப்போது நமக்கு ஒரு ஏக்கரில் 50 கிலோ பூ நான் போட்டிருக்கேன். 50 கிலோ பூவில் 3 லட்ச ரூபா நம்ம சம்பாதிக்கணும். இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வி. நிறைய பேர் இப்படிலாம் சாத்தியமா வந்துருமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். ஆனால் இது வரக்கூடிய சாத்தியம்தான். அதுக்கு முக்கிய காரணம், நம்ம செடிகள் ஒரு மாதத்தில் 30 நாளில் துளிரும் அரும்பும் பூவும் வந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர் சேனல் பண்ணியிருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், நம்ம என்ன கான்செப்டில் மருந்து அடிக்கிறோம், நம்ம என்ன மாதிரி கான்செப்டில் நம்ம உரம் வைக்கிறோங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாரத்தில் 2 தடவை புழு மருந்தும், வாரத்தில் ஒரு முறை துளிர் மருந்தும் நம்ம அடிக்கிறோம். அப்படி அடித்தா துளிர் வந்துக்கிட்டே இருக்கும், அரும்பு வந்துக்கிட்டே இருக்கும், பூ வந்துக்கிட்டே இருக்கும். நான் டு பி ஃப்ராங்க்கு 1ஆம் தேதியிலிருந்து ஆஸ் ஆஃப் நோ இன்றைக்கி 18 நாள் எனக்கு தொடர்ந்து எனக்கு மல்லிகைப்பூ வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் கூட எனக்கு மல்லிகைப்பூ இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமையே வந்ததே இல்லை. அப்போது நம்ம இந்த பூவோட நிலவரத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது, பார்த்தது, எனக்கு வந்த வருமானத்தை நான் சொல்கிறேன். நான் மொத்தத்தையும் சொல்லலை, நான் ஒரு பகுதி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 100 கிலோ அல்லது ஒரு 110 கிலோ பூ பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறேன் 30,000 ரூபா அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டாக வரும். அதில் 25லிருந்து 26 வரலாம், 27 வரலாம், 28 வரலாம், 29, 30 வரலாம். இது விலையோட நிலவரத்தை பொறுத்து. ஆனால் ஷார்ட்டாக சொல்கிறேன், 110 கிலோ பூ நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னா 30,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் இருக்குது. இது லாபம் அப்படின்னு ஏன் நான் சொல்கிறேன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒரு 110 கிலோ நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்கள் 4 கிலோ பூ அல்லது ஒரு 3 கிலோ பூ நீங்கள் அறுவடை பண்ணாலே 100 கிலோ போயிடும். அந்த 3 கிலோ பூவோ 4 கிலோ பூ நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு வீட்டில் 2 பேர் நம்ம இருந்தாலே போதும். உரம் வைக்கிறது, களை வெட்டுறது,
தண்ணி பாய்க்கிறது, பூ பறிக்கிறது, பூ கொண்டு போய் போகிறது எல்லாமே நம்ம தோட்டத்து ஆளுங்க தான். வேறு யாரும் நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம கூப்பிடல. அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் உழைப்பு தான். வேறு எதுவுமே வந்து நம்ம வெளியிலேருந்து ஆட்களை கூப்பிடல. அவங்கள கூலியாகவும் நம்ம காசும் தரலை. இந்த 30,000 நமக்கு நிகர லாபம் வச்சுக்கங்க. ஒரு வேளை இன்னொரு 50 கிலோ உங்களுக்கு சேர்த்து கிடச்சிது அப்படின்னா இன்னொரு 15,000. ஒரு 30 சென்ட்டுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரத்திற்கு நீங்கள் ஸ்ப்ரேயோட காஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இருந்தால் போதும். 4 வாரத்துக்கு நீங்கள் வந்து 2 தடவை 8 தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு 5,000, 6,000 இல்லை 7,000 இருந்தால் போதும். உரம் செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு அது ஒரு 2,000, 3,000 தான் போதும். ஸோ மொத்த செலவு 10 ரூபா இருந்தால் போதும், 10,000 இருந்தால் போதும். அப்போ அந்த 10,000 நம்ம வர்றதுக்கு நமக்கு தோராயமாக ஒரு 30 கிலோ பூ கிடைச்சா போதும் எக்ஸ்ட்ரா. இதுதான் உண்மையான கான்செப்ட். இப்போ நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி மல்லியோட விலை வந்து 850 ரூபா. இன்றைக்கி ஒரு 10 கிலோ பூ அறுவடை பண்ணி போட்டிருந்தா இன்றைக்கி 8,500 ரூபா. ஸோ விலை நிலவரம் எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அப்படிங்கிறது முகூர்த்த நாள், தீபாவளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம், பொங்கல், அதுக்கப்புறம் போன மாதம் இந்த ஆடி மாதம் போச்சு பார்த்திங்களா, அந்த மாதம் விசேஷ நாட்கள், பூஜை நாட்கள், கோவில் நாட்கள், இதில் தான் விலை நிலவரம் முகூர்த்த நாட்கள். மற்ற நாட்கள் வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அப்போது ரெகுலராக நமக்கு பூ வரணும். வந்தால் நமக்கு ஒரு நாள் நான் வந்து போன மாதம் நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேனே, போன மாதம் வந்து நான் விலை வந்து பார்க்கும்போது 180, 170, 160 இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க கடையில். எப்போ நான் ஃபோன் பண்ணி கிராஸ் செக் பண்ணாலும் என்ன சார் இன்றைக்கி ஒரு 180 தான் சார் போச்சு, 190 தான் சார் போச்சுன்னாங்க. நான் இந்த மாதம் 5ஆம் தேதி எனக்கு வந்து போன மாதத்தோட காசு வந்ததுங்க. நீங்கள் வந்து நம்ப கூட மாட்டீங்க, 17 நாள் பார்த்திங்கன்னா 300 ரூபாய் மேலே போயிருக்கு. 13 நாள் தான் அவங்க சொன்ன ரேட்டு 200, 250 ரேஞ்சு போயிருக்கு. அப்போது நான் கேட்கும்போது அவங்க சொன்னது ஒரு 4-5 தடவை கேட்டிருப்பேன். இப்படி தான் சொன்னாங்க எனக்கு. ஆனால் நான் கேட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த 17 நாள் 300 ரூபா போயிருக்கு. ஆனால் அந்த நாள் ஃபுல்லாக நம்ம வந்து பூ வந்து போட்டிருக்கோம். அந்த பூ போட்டதுனால அன்எக்ஸ்பெக்டடு நான் நினச்சது வந்து ஒரு அமௌண்ட்டு வந்தது பார்த்தோன்னா டபுள் அமௌண்ட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே பாருங்கள், நான் டு பி ஃப்ராங்க்கு நான் எல்லாமே உங்கள்கிட்ட ஆனஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். இது ஏன் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, உழைச்சால் காசு இருக்குது, நல்லா பராமரிப்பு பண்ணால் காசு இருக்குது. ஏதோ செடியை நான் நட்டதில் வரல போகல அப்படின்னா வராது. மல்லியை பொறுத்த வரைக்கும் வராது. மற்ற எந்த பயிரும் நமக்கு தெரியாது. நான் பண்ண பயிர்லேயே அதாவது ஆன்மாவோடு சேர்த்து நம்ம வேலை பார்த்தா மட்டும் மல்லியில் ஜெயிக்கலாமே தவிர மற்ற மரங்கள் மாதிரி கிடையாது. நான் தென்னை மரமே வச்சுருக்கேன். அந்த தென்னை மரமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா மரத்தை விட நம்ம மரம் வந்து பார்த்திங்கன்னா காய்ப்பு குறைவு. ஒரு மரத்தில் வந்து 300 காய் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற மரத்தில் 100 காய் இல்லை. அப்போ அந்த ஒய் த வேரியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நம்ம மரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். அவ்வளோதான். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்து வந்து ஒரு ப்ராசஸ் நான் பண்ண போகிறேன். அப்போது தென்னையை பொறுத்தவரை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகர லாபம் அதிகம், செலவு கம்மியோடு சேர்த்து நமக்கு வந்து அதில் உழைப்பும் கம்மி. அப்போ நமக்கு வருமானம் கூட. மல்லியை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட் மாதிரி தான். உழைச்சா காசு, செலவு பண்ணால் காசு, பராமரிப்பு பண்ணால் காசு. அந்த பராமரிப்பு நம்ம எப்படி பண்ணோங்கிறத நான் தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போது நான் வந்து நேற்று அதுக்கு முந்தின வீடியோவில் நான் வந்து தெளிவாக பூச்சி மருந்து, புழு மருந்துக்கு எல்லாமே நான் வந்து ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட் ஆசிட்டுக்கு எல்லா மருந்தும் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி துளிருக்கு மருந்து நான் போட்டிருக்கேன். அந்த மருந்து நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தெளிவாக டு பி டிரான்ஸ்பரன்சியாக, வெளிப்படைத்தன்மையாக இவ்வளோ விஷயங்கள் வந்து மல்லி விவசாயம் பண்ணுறவங்க, அதுவும் நல்லா சம்பாதிக்கிறவங்க யார் வாயிலும் வரவே வராது. நீங்கள் எங்கே வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு விவசாயத்தில் சம்பாதிக்கிறவங்க எல்லாமே உள்நோக்கத்தோடு தான் பேசுவாங்க. இவ்வளோ வெளிப்படைத்தன்மையாக, இவ்வளோ டிரான்ஸ்பரன்ஸாக முதல் தடவையாக நம்ம சேனல் மட்டும்தான் இதை வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் அவங்கவுங்களுக்கு விதிச்சது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. யாரும் யாருடைய விதியில் இருக்கிறோம் லக்கம் வந்து யாரும் திருடவே முடியாது.
இதுதான் நான் வந்து ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறது. நமக்கு என்னன்னா, நான் நல்லா இருக்கிறேன், என்னால் இன்னொரு 10 பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னா, கடவுள் ஒரு நாள் கூட அந்த கர்மா வந்து நம்மளை சும்மா விடாது. நல்லது பண்ண அந்த கர்மா இன்னும் நம்மளை மேலே நல்லது கொண்டு போகும். நமக்கு தேவை என்னன்னா, நம்ம சேனலில் வர செய்தி, நம்ம சேனலில் வர ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு 4 பேர் 10 பேர் வந்து பண்ணி அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் வருமானம் ஈட்டுறாங்க, அல்லது ஒரு மிகப்பெரிய தேடலில் இருக்காங்க, சரியான ஒரு விளக்கமோ ஒரு வீடியோ கிடைக்காத ஒரு நிலைமையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு தேடலுக்கு நம்ம ஒரு விவசாய வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் நான் என்ன பட்ட அனுபவம், எனக்கு வந்த என்ன மாதிரி ஒரு வருமானம் வருது, அதில் ஒரு பகுதி நான் என்ன மருந்து அடிக்கிறேன் அதை வந்து உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை நான் சொல்கிறேன். இதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நான் சொன்ன இந்த காம்பினேஷன் 3 மருந்து நீங்கள் அடித்து துளிர் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெகட்டிவாக இருந்தால் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருந்தாலும் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஆனால் 100% நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வந்தால் ஏதோ ஒரு தவறு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். 30 கிராம் 35 கிராம் தாராளமாக போடலாம். 10 லிட்டர் தேங்காய் 10 லிட்டருக்கு 35 கிராம் 3 மருந்து நீங்கள் போட்டு நீங்கள் அடித்து பாருங்கள். உங்கள் செடியில் துளிரும் அந்த இலையும் அந்த மரமும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 2 இல்லது 3 நாட்களுக்குள் உங்களால் உங்கள் கண்ணே நம்ப முடியாது. என்னடா நம்ம தோட்டமா நம்ம செடியாக நீங்கள் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் விஷயம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 2 days தான் அடித்த மாதிரி ரிசல்ட் வந்துடும். நன்றி, வாழ்க வளமுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.